கிடைச்சிட்டான். தம்பி, நான் உனக்காக அல்வா எடுத்துட்டு வந்திருக்கேன். அத நீ சாப்பிட்டு பாரு, உன் உடம்புக்கு பயங்கர தெம்பு கிடைக்கும். என்ன சொல்ல வரீங்க? என் உடம்புல தெம்பு இல்லைண்ணா. நீ இப்படி படுத்திருக்கும் போதே தெரியுதுப்பா உன் உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்குன்னு. படுத்திருக்கணும். என்ன உளறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். சேட், இன்னைக்கு ராத்திரி 50 கோடி மேங்கோஸ் விற்க போறோம் நம்ம. நான் காஸ்போர் பிரிட்டிஷ்ல இருந்து சரக்கை எடுத்திருக்கேன். உட்காரு. அஜ்மத், எஸ். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதை தைரியமா பண்ண. என்ன? ஓகே. ஆமா தம்பி, உன்னோட காதல் கதை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அதை பத்தி எதுவும் சொல்றதே இல்ல. அண்ணே, பாம்பும் கீரியும் என்னைக்கும் நண்பர்களாகாது, எதிரிங்க தான். என்னால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அந்த பிரியோந்தியை விட்டுட்டேன்னா. குட், ரொம்ப நல்லது. அதனால தான் நீ என் தம்பியா இருக்க. தினம் தினம் உன் புத்திசாலித்தனம் கூடிக்கிட்டே இருக்கு. தேங்க்யூண்ணே. ஆ, பார்த்து, ஓகே. இப்போ அந்த எஸ்பியோட கண்ணு நம்ம மேல தான் இருக்கு. ரிலாக்ஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த துர்ஜாய அஜ்மத், எதுவும் சொல்ல வேணாம். ஆனா காரை மட்டும் நீ எங்க பார்க் பண்ணி இருப்பன்னு எனக்கு சொன்னா போதும். அதை மறந்துடாத. சரியா 11 மணிக்கு. ராத்திரி லேட் ஆக ஆக போலீஸ் செக்கிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நாம 8ல இருந்து 9 மணி வரைக்கும் குடோன்ல இருந்தாகணும். ரைட். அஜ்மத், நசீம் சொல்றது கரெக்டு தான். நாம துர்ஜாவுடைய கவனத்தை திசை திருப்பி ஆகணும். 8-8:30 போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில 2 பேரை கொலை பண்ணிடுங்க. போலீஸோட ஃபோக்கஸ் மொத்தமும் கொலைகாரம் மேல தான் இருக்கும். அப்போ நீ ஆயுதங்களுடைய நம்ம குடோனுக்கு போய் பத்திரமா சேர்ந்துடு. சேட், ரியலி யூ ஆர் ஜீனியஸ். நசீம், பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சிக்கோ. ஒரு வண்டி கூட இந்த வழியா போகவே கூடாது, புரியுதா? ஓகே. இத எல்லாருக்கும் சொல்லு. ஏய், நீ அந்த பக்கம் போ. ஒரு சின்ன வண்டி கூட நம்மளை தாண்டி போவே கூடாது, சரியா? ஜாக்கிரதை. ஓகே சார். ஹலோ நசீம் பாய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற பாதையை போலீஸ்காரங்க அடைச்சு வச்சிருக்காங்க. சேட், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியை பிளாக் பண்ணிருக்காங்க. என்னது, பிளாக் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? உடனே அஜ்மத்துக்கு கால் பண்ணி ரூட்டை சேஞ்ச் பண்ண சொல்லு. நசீம், சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? உடனே ரூட்டை சேஞ்ச் பண்ணுங்க. எஸ்ஐ துர்ஜாய் உங்க லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டாரு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம போற வழியில துர்ஜாய் இருக்கானா? பாத்தியா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். Halim, meet the press. துர்ஜாய், நீங்க வெற்றிகரமா இவ்ளோ சட்டவிரோதமான ஆயுதங்களை எல்லாத்தையும் கைப்பற்றி இருக்கீங்க. ஆனா இது எல்லாத்தையும் யார் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல மாஃபியாக்கு சம்பந்தம் இருக்குமா? ஐ டோன்ட் நோ. சரியான எவிடன்ஸ் இல்லாம நம்ம யார் மேலயும் பழிய சுமத்த முடியாது. அது போலீஸ்க்கும் நல்லது இல்ல. துர்ஜாய் சார், இந்த ஆளுங்களை யாரு அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுதா? விசாரணையில ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் ஒன்றும் தெரியல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓசி சார், இதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய சக்சஸ பார்த்ததே இல்ல. இது உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய ரெக்கார்ட். இத பத்தி சொல்லுங்க சார். இத நிச்சயமா ரெக்கார்ட் பிரேக்னு தான் சொல்லணும்.
துர்ஜா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் சந்திக்கலாம். தைரியசாலியான சப் இன்ஸ்பெக்டர் துர்ஜாய் நேத்து ராத்திரி சட்டவிரோதமான எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றி அதை கொண்டு வந்தவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது இன்னும் போலீஸ்க்கு தெரியல. இப்ப அடுத்தது தீவிரமா அவங்கள தேடுற வேட்டையில தான் இருக்காங்க. அந்த 2 பேர் யாரோட ஆளுங்கன்னு தெரிய வந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தெரிய வந்துடும். துர்ஜாய்க்கு அவங்க யாருன்னு தெரியலன்னு சொன்னாரு. அண்ணே, அந்த துர்ஜாயை குறைச்சி எடை போட வேணாம்னு சொன்னல. சேட், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரியணும். இன்ஃபர்மேஷனை யார் அவனுக்கு பாஸ் பண்றாங்கன்னு. தைரியசாலியான சப் இன்ஸ்பெக்டர் துர்ஜாய் நேத்து ராத்திரி சட்டவிரோதமான எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றி அதை கொண்டு வந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது இன்னும் போலீஸ்க்கு தெரியல. இப்ப அடுத்தது தீவிரமா அவங்கள தேடுற வேட்டையில தான் இருக்காங்க. ஹலோ, நான் தான் பிரியந்தி.